சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம். வீரம். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கல் குட்டல் எடுத்து. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. 4 குட்டல் நிலம். நாடு குட்டல் எண்ட என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நாடெண்ட. களம் குட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். களமேரி. சொற்றொடரில் அமைத்து எழுதுக. சொற்றொடர்னா ஒரு சொல்ல தொடரா எழுதணும். மாநிலம். நான் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற முயற்சி செய்வேன் அப்படின்னு எழுதலாம். கடல். நான் விடுமுறைக்கு உறவினர்களோடு கடற்கரைக்கு சென்று கடல் அலைகளை கண்டு களித்தேன். பண்டங்கள். எனக்கு இனிப்பு பண்டம் மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு சொல்லையும் தொடரா எழுதும். நயம் அறிக. நானிலம் படைத்தவன் பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. எதுகை சொற்கள்ங்கிறது பாடலின் அடியில் இருக்கக்கூடிய இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்கள் எதுகை சொற்கள். இப்ப முதல் அடியில 2வது எழுத்து இல்லு இருக்குது. 2வது அடியிலே முதல் எழுத்து இல்லு இருக்குது. கல்லெடுத்து, மல்லெடுத்த, ஊராக்கி, பேராக்கி, முக்குளித்தான், எக்களிப்பு, பண்டங்கள், கண்டங்கள், அஞ்சாமை, அஞ்சுவது, இதெல்லாம் 2வது எழுத்து ஒரே மாதிரி வருகிறது. அது எதுகை சொற்கள். நானிலம் படைத்தவன் பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மோனை சொற்கள்ங்கிறது பாடலின் அடிதோறும் வரக்கூடிய முதல் எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்கள் எழுதணும். முதல் எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்கள் இங்கே அஞ்சாமை ஆ இருக்குது, அஞ்சுவதை ஆ இருக்குது. முதல் எழுத்து அடியில வரக்கூடிய சொற்கள் ஒரே மாதிரி வந்துடுவது. அஞ்சாமை, அஞ்சுவது. இப்போ அடிதோறும் முதல்ல வரலைன்னா சொற்களுக்குள்ள முதல்ல வரக்கூடிய சொற்கள் அஞ்சி ஆ இருக்குது, அகட்டி ஆ இருக்குது. கண்டங்கள் கா, களமேரி கா, பண்டங்கள் பா, பயன் நல்கும் பா, முக்குளித்தான் மூ, முத்தெடுத்தான் மூ, நானிலத்தை நா, நாகரிக மாந்தர் நா, மல்லெடுத்த மா, மரத்தால் மா. சொல் அடியில வராட்டா ஒவ்வொரு சொல்லிலே வரக்கூடிய முதல் எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்கள் மோனை சொற்கள். குருவினா. 4 நிலங்கள் என்பன யாவை? முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என்பன 4 வகை நிலங்கள். என்பன 4 வகை நிலங்கள் ஆகும். தமிழன் எதற்கு அஞ்சினான்? சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். தமிழன் சான்றோர்கள் அஞ்சும் தீயதை செய்வதற்கு அஞ்சினான். தமிழன் எதற்காக கண்டங்களை சுற்றி வந்தான்? ஏலம், மிளகு ஆகியவற்றை பெரும் மகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வலம் வந்தான். வலம்ங்கிறது சுற்றி வந்தான். கப்பலில் உலகை சுற்றி வந்தான்.